லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள்? நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இரு வழிகளில் நாம் கேட்டல் செயலை செய்வோம். 1, காதுகளால் செவிமடுத்தல். 2, கைகளால் பெறல். இயேசுவின் பார்வை ஒளியில் இவை இரண்டும் மிக கவனத்திற்குரியவை. நாம் காதுகளால் கேட்பவையெல்லாம் உண்மையா? கைகளால் பெறுவதெல்லாம் நன்மையா? கேட்பதையும் பெறுவதையும் நம் மனநிலையே தீர்மானம் செய்கிறது. ஏனெனில் நல்ல மனநிலை என்ற சரியான அடித்தளம் இருந்தால்தான் வாழ்வை சிறப்பாக கட்டி எழுப்ப முடியும். எனவே எதை எப்படி கேட்கிறோம் என்ற மனநிலையில் கவனம் தேவை. கடவுளிடமும் மனிதரிடமும் நம் தேவைகளை களங்கமற்ற மனதோடு, பிறரன்பு உணர்வோடு, விடாமுயற்சி பண்போடு, நம்பிக்கை நினைவோடு கேட்டோமெனில் அது இறை திருவுள்ளத்திற்கு உகந்ததாயின் நிச்சயம் நிகழ்வுறும். இது இறைவேண்டலுக்கும் இறைவார்த்தை செவிமடுத்தலுக்கும் கூட பொருந்தும். ஏனெனில் மனிதரை மனநிலைகளே உருவாக்குகின்றன. இறைவா, எனக்கென எதுவும் வேண்டாமல் வாழும் வேட்கையை என்னில் உருவாக்கும். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஜனவரி 21 புதன்கிழமை. வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6ஆம் பவுலரங்கம் ஏறக்குறைய 7000க்கு மேற்பட்ட திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது. சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொதுமறைக்கல்வி உரையை தொடங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இறை வெளிப்பாடு குறித்த 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணத்தின் தொடர்ச்சியாக இறைத்தந்தையை வெளிப்படுத்திய இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. முதலில் யோவான் நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியதாவது: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்றார். இறைவார்த்தை வாசிப்பிற்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொதுமறைக்கல்வி உரையை தொடங்கினார். Proseguiamo le catechesi sulla Costituzione dogmatica Dei Verbum del Concilio Vaticano II, sulla Divina Rivelazione. Abbiamo visto che Dio si rivela in un dialogo di alleanza, nel quale si rivolge a noi come ad amici. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே,
உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இறைவெளிப்பாடு குறித்த 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணம் குறித்த நமது சிந்தனைகளை இவ்வாரமும் தொடர்வோம். கடவுள் ஒரு உடன்படிக்கை உரையாடலில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்றும் அதில் அவர் நம்மை நண்பர்கள் என்று அழைக்கிறார் என்றும் நாம் கண்டோம். எனவே இது ஓர் உறவுமுறை சார்ந்த அறிவு வடிவமாகும். இது கருத்துக்களை மட்டும் தொடர்பு கொள்ளாமல் ஒரு வரலாற்றை பகிர்ந்து கொள்கிறது மற்றும் ஒருவருக்கொருவர் மீதான உறவு ஒன்றிப்புக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த வெளிப்பாட்டின் நிறைவு ஒரு வரலாற்று மற்றும் தனிப்பட்ட சந்திப்பில் நடைபெறுகிறது. அதில் கடவுள் தன்னையே நமக்கு கொடுத்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். மேலும் நாம் நமது உண்மையின் ஆழத்தில் அறியப்பட்டுள்ளோம் என்பதை கண்டறிகிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்துவில் நிகழ்ந்தது. கடவுளை பற்றியும் மனிதரின் மீட்பு பற்றியும் ஆழமான உண்மை கிறிஸ்துவில் நமக்கு ஒளிர்கிறது. அதே வேளையில் அவர் அனைத்து வெளிப்பாட்டின் இடையீட்டாளராகவும் முழுமையாகவும் இருக்கிறார் என்று இந்த ஆவணம் உரைக்கின்றது. இயேசு தந்தையுடனான தனது சொந்த உறவில் நம்மை ஈடுபடுத்துவதன் வழியாக அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தந்தையாகிய கடவுள் அனுப்பப்பட்ட மகன் இயேசுவில் மனிதர்கள் தூய ஆவியில் தந்தையை அணுக முடியும் மற்றும் இறையியல்பில் பங்காளிகள் ஆக்கப்படுகிறார்கள். இவ்வாறு ஆவியானவரின் செயலின் வழியாக திருமகனும் அவருடைய தந்தையும் கொண்ட உறவுக்குள் நுழைவதன் மூலம் நாம் கடவுளை பற்றிய முழு அறிவை பெறுகிறோம். எடுத்துக்காட்டாக நற்செய்தியாளர் லூக்கா இயேசுவினுடைய பேருவகை நிறைந்த இறைவேண்டலை பற்றி நமக்கு சொல்லும்போது, அந்நேரத்தில் இயேசு தூயாவியால் பேருவகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். நாம் கடவுளை அவரால் அறியப்பட்டபடியே அறிவோம். உண்மையில் கிறிஸ்துவில் கடவுள் தம்மை நமக்கு தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் வார்த்தையின் சாயலில் படைக்கப்பட்ட குழந்தைகளாகிய நமது உண்மையான அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்தி உள்ளார். இந்த முடிவில்லாத வார்த்தை எல்லா மனிதர்களுக்கும் அறிவொளி ஊட்டுகிறது. தந்தையின் பார்வையில் அவர்களின் உண்மையை வெளிப்படுத்துகிறது. மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று இயேசு கூறுகிறார். மேலும் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் என்றும் அவர் மொழிகின்றார். இயேசு கிறிஸ்துவே நாம் தந்தையாகிய கடவுளின் உண்மையை அடையாளம் கண்டுகொள்ளும் இடம். அதே வேளையில் திருமகனில் குழந்தைகளாக நாம் அவரால் அறியப்படுகிறோம். முழுமையின் அதே இலக்குக்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை கண்டறியும் இடமாகும். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பி உள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது என்று புனித பவுலடியார் எழுதுகிறார். இறுதியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த மனித இயல்பின் வழியாக இறை தந்தையை வெளிப்படுத்துபவர். மனிதரிடையே வாழும் மனுவுருவெடுத்த வார்த்தையாக இயேசு இருப்பதால்தான் அவர் தம்முடைய உண்மையான மற்றும் முழுமையான மனித இயல்பின் வழியாக கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையால் தந்தையை காணும் ஒருவரை பார்த்து அவருடைய முழு இருப்பு மற்றும் சுய வெளிப்பாட்டுடன் வார்த்தைகள் மற்றும் செயல்கள், அடையாளங்கள் மற்றும் அற்புதங்கள், குறிப்பாக அவரது இறப்பு மற்றும் இறந்தோரிலிருந்து மாட்சிமிகு உயிர்த்தெழுதல், இறுதியாக உண்மையின் துணையாளரை அனுப்புதல் ஆகியவற்றுடன் வெளிப்பாட்டை நிறைவு செய்து அதை நிறைவேற்றுகிறது. கிறிஸ்துவில் கடவுளை அறிய நாம் அவருடைய ஒருங்கிணைந்த மனித இயல்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் மனித இயல்பின் நேர்மை தெய்வீக கொடையை முழுமையாக குறைக்காதது போல, மனிதரிலிருந்து ஏதாவது பறிக்கப்படும் இடத்தில்
கடவுளின் உண்மை முழுமையாக வெளிப்படுத்தப்படுவதில்லை. இயேசுவின் ஒருங்கிணைந்த மனித இயல்புதான் இறைத்தந்தையின் உண்மையை நமக்குச் சொல்கிறது. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். நம்மை காப்பாற்றி ஒன்றாக அழைப்பது இயேசுவின் இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, அவருடைய தனிப்பட்ட ஆளுமையும் கூட. மனுவுருவெடுத்து பிறக்கிறார், குணப்படுத்துகிறார், கற்பிக்கிறார், துன்புறுகிறார், இறக்கிறார், உயிர்த்தெழுகிறார், நம்மிடையே இருக்கிறார். எனவே மனுவுருவெடுத்தலின் மகத்துவத்தை உண்மையிலேயே மதிக்க இயேசுவை வெறும் கருத்துக்களை கற்பித்த ஒருவராக பார்ப்பது போதாது. இயேசுவுக்கு உண்மையான மனித உடல் இருந்ததால் கடவுளின் உண்மை அந்த உடல் மூலம் காட்டப்படுகிறது. அதாவது இயேசு உலகை எவ்வாறு பார்க்கிறார், உணர்கிறார், வாழ்கிறார் மற்றும் அதன் வழியாக நகர்கிறார் என்பதன் மூலம். இயேசுவே நம்மை யதார்த்தத்தை பற்றிய தனது பார்வையை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறார். வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? சகோதரர் சகோதரிகளே, இயேசுவின் பாதையை இறுதி வரை பின்பற்றுவதன் வழியாக கடவுளின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்ற உறுதியை நாம் அடைகின்றோம். கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ என்கிறார் புனித பவுலடியார். இயேசுவின் வழியாக கிறிஸ்தவர்கள் தந்தையாகிய கடவுளை அறிந்து அவரிடம் நம்பிக்கை கொள்கிறார்கள். இயேசுவுக்கு நன்றி. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கினார். Chiediamo al Signore di elargire il dono del suo Spirito a tutte le chiese sparse nel mondo, perché attraverso di esso i cristiani allontanino la divisione per comporre saldi legami di unità. A tutti la mia benedizione. அன்பு நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. செய்திகள். போர்க்குற்றங்களை அங்கீகரிப்பதை தாண்டி பயனுள்ள தடுப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துமாறு அனைத்துலக சமூகத்திடம் திருப்பிடம் வலியுறுத்துவதாக கூறினார் பேராயர் கப்ரியேலே காச்சா. மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை தடுத்தல் மற்றும் தண்டிப்பது தொடர்பான ஐக்கிய நாடுகளவையின் மாநாட்டிற்கான தயாரிப்பு குழுவில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் பேராயர் கப்ரியேலே காச்சா. மனித வாழ்க்கையின் மீதான மீறல்கள் அதிகரித்து வருவதாகவும் கூட்டு பதில்களின் பற்றாக்குறை குழந்தைகள், பெண்கள் மற்றும் இன மற்றும் மத சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து தீங்கு விளைவிப்பதாகவும் எச்சரித்தார் பேராயர் காச்சா. மேலும்
பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளுக்கான பாதுகாப்புகளுடன் அனைத்துலகச் சட்டத்தின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான உரையாடலின் அவசியத்தை தனது உரையில் வலியுறுத்தினார் பேராயர் காச்சா. நிறைவுத்தன்மை, உரிய நடைமுறை மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை மதித்து நாடு கடந்த குற்றங்களை நிவர்த்தி செய்வதற்கு பன்னாட்டு ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார் பேராயர். திருத்தூதர் வழிவருகை என்பது அடிப்படையில் ஒரு பணிப்பொறுப்பின் தொடர்ச்சியே அன்றி அது கௌரவம் அல்லது தகுதி நிலையை சார்ந்தது அல்ல என்று கூறினார் நற்செய்தி அறிவிப்பு பணி திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே. ஜனவரி 17 சனிக்கிழமையன்று பிலிப்பீன்ஸின் சான் ஜோஸ் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக பொறுப்பேற்ற ஆயர் சாமுவேல் நசீனோ அகாரகர் அவர்களின் ஆயர் திருநிலைப்பாட்டு திருப்பலியில் வழங்கிய மறைவுரையில் இவ்வாறு கூறினார் கர்தினால் தாக்லே. இயேசு கிறிஸ்து தனது திருத்தூதர்களிடம் ஒப்படைத்த அதே பணி எந்த மாற்றமுமின்றி இன்றுள்ள ஆயர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதாவது மீட்புச் செய்தியை அறிவிப்பதும் மக்களை உண்மையான சீடர்களாக மாற்றுவதும் அவர்களின் கடமையாகும் என்றும் கூறினார். மேலும் ஆயரின் பணி என்பது ஒரு வெகுமதியோ அல்லது பதவி உயர்வோ அல்ல, மாறாக அது மேய்ப்பு பணியாற்றுவதற்கும் நற்செய்தி பணிக்காக அனுப்பப்படுவதற்குமான ஓர் அழைப்பு என்றும் சுட்டிக்காட்டினார் கர்தினால் தாக்லே. மத்தேயு நற்செய்தியை மையமாக வைத்து உரையாற்றிய கர்தினால் தாக்லே அவர்கள் ஆயர்கள் கிறிஸ்துவுடன் இணைந்திருப்பதற்கும் நற்செய்தி பணிக்காக அனுப்பப்படுவதற்கும் இடையே உள்ள அந்த புனிதமான பிணைப்பில் வாழ அழைக்கப்படுகிறார்கள் என்றும் எடுத்துரைத்தார். இறுதியாக ஆயரின் அதிகாரமானது கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு மாற்றானது அல்ல, மாறாக மனித பலவீனங்களுக்கு மத்தியிலும் அந்த அதிகாரத்தில் பங்கேற்பதுதான் என்று குறிப்பிட்ட கர்தினால் தாக்லே அவர்கள் ஒவ்வொரு ஆயரும் அனைத்துலக திரு அவையோடு இணைந்து நின்று தங்களது தல திரு அவைகளுக்கு பணியாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளது என்றும் கேட்டுக்கொண்டார். வடமத்திய நைஜீரியாவின் கடூனா மாநிலத்தின் குஷே குட்கு ககர்கோ உள்ளூர் அரசு பகுதியிலுள்ள புனித ஸ்தேவான் பங்குத்தலத்தின் அருள்பணியாளர் பாப்போ பாஸ்கல் அவர்கள் 2 மாதங்களுக்கு பிறகு கடத்தல்காரர்களால் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதியன்று அதிகாலையில் தனது பங்கு இல்லத்திலிருந்து அவர் கடத்தப்பட்டார். அப்போது அங்கு நிகழ்ந்த தாக்குதலின் போது கடத்தல்காரர்கள் அவரது சகோதரரை கொலை செய்தனர். கடூனா மறைமாவட்டத்தின் செயலர் அருள்பணியாளர் கிறிஸ்டியன் ஒகேவு இம்மானுவேல் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அருள்பணியாளர் பாஸ்கல் அவர்கள் ஜனவரி 17 சனிக்கிழமையன்று எந்த காயமுமின்றி விடுவிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளார். சிறப்பாக அருள்பணியாளர் பாஸ்கலின் விடுதலைக்காக உழைத்த பாதுகாப்பு நிறுவனங்கள் மற்றும் இறைவேண்டல் செய்த இறைமக்கள் மற்றும் குடிமக்களுக்கு கடூனா உயர்மறைமாவட்ட பேராயர் மேத்யூ மான் ஓசே நடோகோசோ அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டுக்கான மனித உடன்பிறந்த உறவுக்கான சையத் விருது பல ஆண்டுகளாக நீடித்த மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்த அர்மீனியா அசர்பைஜான் அமைதி ஒப்பந்தம் மற்றும் ஆப்கானிஸ்தான் பெண்களின் கல்விக்காக போராடும் உரிமை ஆர்வலர் மற்றும் கல்வியாளர் சர்கா எப்தாலி ஆகியோருக்கு வழங்கப்பட உள்ளது. அனைத்துலக மனித உடன்பிறந்த உறவு தினத்தை முன்னிட்டு வரும் பிப்ரவரி 4 புதன்கிழமையன்று அபுதாபியிலுள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் முதல் அரசு தலைவர் ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹ்யான் அவர்கள் நினைவகத்தில் சிறப்பு விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜனவரி 19 திங்களன்று வெளியிடப்பட்டது. அமைதி என்பது ஒரு கணத்தில் நிகழும் செயலல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம் என்று வலியுறுத்திய அனைத்துலக குழு இந்த ஒப்பந்தத்தை உரையாடல், நல்லிணக்கம் மற்றும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான ஒரு நீடித்த செயல்முறை என்று பாராட்டியது. ஆப்கானிஸ்தானில் பெண் கல்விக்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் சர்கா எப்தாலியின் நீண்டகால அர்ப்பணிப்பு இந்த விருதின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.